வணக்கம் தோழர்களே, எப்படியெல்லாம் இருக்கிறீங்கள்? இன்றைக்கு இந்த வீடியோவில் இப்போ நிறைய பேர் இந்த மென்டல் ஹெல்த் என்றதை பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்கு அழுவோம், சரியா? இப்போ அழுக வரும், அதே மாதிரி கோபம் வரும், சில விஷயங்களில் நாங்கள் தோல்வி உற வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இப்படியான நேரங்களில் உங்கள்கிட்ட எத்தனை பேர் அழுறதை எப்படி நிப்பாடுறது எப்படின்றதை பற்றியோ, அல்லது ஏன் அழுறீங்கன்றதை பற்றி இது பண்ணுறதோ, அல்லது கோவப்படுறதை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கோ, அப்படியான என்னண்டு அதை கையாளுறதுன்றதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி தந்திருக்க மாட்டினோம். அதை அதை நிப்பாட்டு, அதை யோசிக்காத, அப்படித்தான் சொல்லிவினமே தவிர அதை என்னண்டு நாங்கள் கையாளுறதுன்றதை பற்றி நிறைய பேர் கதைச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நான் பார்த்த இடத்துல நிறைய பேர் இப்போ டக்குண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ அல்ல கோவப்படுறதோ இப்போ அழுகிறதோ அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது உணர்ச்சிகள். அப்போ அதுகள் அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுற அல்லது மற்றாக்கள் அதை எப்படி உதவி செய்யலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஆள் அழுகிறாருன்னு சொன்னால், இப்போ குழந்தை அழுதுண்டா நாங்கள் என்ன செய்வோம்? ஏதாவது தூக்கி பிறகு காட்டுவோம், இல்லையண்டா ஏன் அழுறாண்டு கேட்போம், அழாதேன்னு சொல்கிறோம், ஊச்சன்னு சொல்லுவோம், சத்தம் போடாத, இப்போ என்ன வேணும் வேண்டி தருவோம் தானே, அதோ இதோன்னு சொல்லி நாங்கள் சமாளிக்க பார்ப்போம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் ஒரு பிள்ளை கோவப்பட்டா என்ன செய்வாங்க? உதாரணத்துக்கு ஓகே, அம்மா அப்பாட்ட எதுவும் கேட்கல, இல்லை அதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது, வேண்டி தரையில கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அப்போ கோவம் பெறும் பிள்ளை. கோவம் பெறக்கு என்ன நடக்கும்? எல்லாம் உணர்ச்சி தானே. அப்போ கோவம் பெற பிள்ளை என்ன செய்யும்? டக்குன்னு போய் கதவை அடித்து சாத்தும், இல்லையாண்டா ஏதாச்சும் கையில் வச்சிருக்கிறத கீழே போடும், இல்லையாண்டா எறியும். அப்படியான இதுகள் எல்லாம் இப்போ நாங்களும் செய்திருக்கிறோம், எல்லாரும் செய்கிறது. அப்போ இப்படியான நேரங்களில் இப்போ ஒருத்தர் இப்போ ஏதோ ஒரு தோல்வி விட்டுறதா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காதல் தோல்வியாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட போய் சொல்கிறார், மச்சான் நான் பிரேக்கப் ஆகிட்டேன் மச்சான், சரி வரையில அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், மச்சான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நான் இன்னைக்கு உனக்கு எத்தனை பிரேக்கப் ஒன்று தானே, எனக்கு 4-5 பிரேக்கப் ஆகிடுது, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்டுவான். அதே மாதிரி இன்னொரு நண்பர்கிட்ட போய் சொன்னால் அவன் சொல்லுவான், மச்சான் லவ் எல்லாம் கூடாது மச்சான், அதெல்லாம் சரி வரா மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிற ஒரு ஆளை அந்த அவர்கிட்ட எதிர்பார்ப்பையோ அல்லது அவர் சொல்கிறதையோ கேட்குறதுக்கு ஒருத்தரும் ரெடியாக இல்லாமல் தான் அதை மலங்கடிச்சோ அல்லது தரக்குறைவாக தான் காய்ச்சி போட்டு போய் நம்ம எல்லாரும். அப்போ ஒரு கோவத்தில் இருக்கிறதோ அல்லது அழகுற ஒருத்தருக்கோ என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அதை என்னென்னு கையாளலாம்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது, இப்போ ஒரு குழந்தையோ அல்லது அம்மாவோ அப்பாவோ மனைவியோ கணவரோ அல்லது பெற்றோர்களோ ஏதோ ஒரு ஆள் அதை சொல்ல அலையக்குள்ளேயோ அல்லது கோவப்படைக்குள்ளேயோ நாங்கள் உற்றார் உறவினராயோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவை சொல்ல வார விஷயத்தை வடிவாக கேட்டு இப்போ முழுதாக கேட்கணும். அவை சொல்ல வார விஷயத்தை கேட்டு அவைய லிசன் பண்ணணும். அந்த உண்மையில அவை சொல்ல வார விஷயத்தை அவையின் உணர்ச்சிகளை நாங்கள் உள்வாங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எடுத்து அவையின் உணர்ச்சிகளை நாங்கள் மதித்து அதை செய்யக்குள்ளேயே அவைகளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சி, இந்த ஒரு தங்களால் முடியலை என்ற ஒரு கவலை அதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். அவைகளுக்குள்ள இல்லை பாரம் குறையும். இன்னொருத்தரோட அதை பகிர்ந்து கொள்ளக்குள்ள அதை நாங்கள் அதை ஷேர் பண்ணக்குள்ள அதை கேட்கறதுக்கு முதல்ல ரெடியாக இருக்கணும். நாங்கள் எல்லாரும் அதை கேட்கறதுக்கே ரெடி இல்லை, அதை திருப்பி கதைப்போம், இல்லை என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். எங்களுக்குள்ள நாங்கள் அவைய என்கரேஜ் பண்ணுறோம், அவைய ஒரு மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டுறது கதைக்கிறோம். ஆனால் கதைக்குள்ளே நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே அவைக்கு அது சரியாக படாது. ஏனென்றால் அவை இருக்கிற சூழ்நிலை அப்படி அதை எடுத்துக்கொள்கிற ஒரு மனத்தன்மையிலே இருக்க மாட்டினோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும், ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸுக்கு 2-3 நாளைக்கு அவை சொல்கிற விஷயத்தை நாங்கள் லிசன் பண்ணணும். அதை முதல் கேட்டு அதை வடிவாக்கிறாயிச்சு, ஓகே மச்சான் அது என்ன மச்சான் செய்கிறது, அதெல்லாம் இப்படித்தான், அதுகளெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சகிச்சு பார்ப்போம் என்ன செய்கிறது இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் கூட இருந்தவர் விட்டு போயிட்டாருன்னு சொன்னால் கவலைப்படுறதோ, அதுகளை வேறு ஒரு முயற்சியை செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்டுன்னு கவலைப்படுறார்கள். அவைகளுக்கு எல்லாம் இப்போ நாங்கள் இப்போ
ஒருத்தரை கம்பேர் பண்ணுறதோ அல்லது ஒருத்தரை இதெல்லாம் சரிவராமச்சானு விட சொல்கிறதோ அப்படியானதுகளை விட்டு அவர்களை ஒரு முயற்சி செய்கிற பொழுது அவர்களை உத்வேகத்தோடு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் கதைக்கணும், அவைகளை லிசன் பண்ணணும், அதுக்கு பிறகு அவைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அப்படி செய்யக்குள்ள அல்லது அவைகளோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும். அடிக்கடி அவையோட உதாரணத்துக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் எடுத்து கதைச்சு என்ன வச்சான் செய்கிற, சாப்பிட்டியா, படுத்தியா, குண்டியா